Hi friends, welcome to ECE Preparation. நம்ம இப்போ ECE TRB ECE சிலபஸோட லாஸ்ட் யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கோட ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருப்போம். எம்சிக்யூ கொஷின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கான்செப்ட் கீ பாயிண்ட் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விதத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதுக்கான கான்செப்ட் குட்டி குட்டி கான்செப்ட் ஆக்சுவலாக இதில் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சும்மா ஓவர்வியூ மாதிரி சொல்ல போகிறேன். உங்களுக்கு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா டே பை டே நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட எம்சிக்யூ கொஷின்ஸாக இருக்கட்டும், கான்செப்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தென் ஒன் மோர் திங், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது எம்சிக்யூ கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். சொல்யூஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, தென் ஒன் மோர் திங், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ECE படிக்கிறாங்க, அரியர் வச்சுருக்காங்க, கிளியர் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னாலும் நம்மளோட சேனலை தாராளமாக ரெஃபர் பண்ணுங்கள். அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான செப்பரேட் கிளாஸஸும் ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம இங்கே சேனலில் ஆன்லைனாகவே பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் DSP அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு, அதெல்லாம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, படிக்க கஷ்டமாக இருக்குது, நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இன்னும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நெய்பர்ஸோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா மெஷ் டோபாலஜி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெஷ் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். அதாவது இது வந்து என்னோட ஒரு டிவைஸ். இப்போ பாருங்கள், இது என்னோட ஒரு டிவைஸ். ஓகே, ஸோ இது ஒரு டிவைஸ், இது ஒரு டிவைஸ். ஸோ டோட்டலாக இங்கே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 5 டிவைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா டிவைஸுமே எப்படி இப்போ கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனில் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிவைஸ்லேருந்து நான் இங்கே கம்யூனிகேட் பண்ண முடியும், அதே மாதிரி இதுலேருந்து இதுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டேட்டாஸ் வந்து இங்கே இன்பிட்வீனில் தான் மூவ் ஆகுமே தவிர ஸோ செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக எனக்கு டேட்டாஸ் ஆனது பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் மூலமாக கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து புரியல அப்படின்னா நீங்கள் எல்லா டோபாலஜியுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பஸ் டோபாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேபிளில் வந்து எல்லா டிவைஸும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸும் பாயிண்ட் டு பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால மெஷ் டோபாலஜி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று காரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து எப்படி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா n × n-1 டிவைடட் பை 2. ஓகேவா? n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு டிவைஸையுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எத்தனை அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் வே. ஓகேவா? n × n-1 டிவைடட் பை 2 அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் சேனல்ஸ் கிடச்சிரும். அப்போ n-1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ். அதாவது n-1 அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ n-1 அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். ஓகேங்களா? தென் ஒன் மோர் திங், இதில் முக்கியமான விஷயம், இது வந்து பாயிண்ட் டு பாயிண்டில் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ 2 வேல வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேட்டாஸ் ஆனது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரூட்டிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரூட்டிங், செகண்ட் ஒன் இஸ் ஃப்ளட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மெத்தடில் எனக்கு டேட்டாவானது ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு பாயிண்ட் டு பாயிண்டில் கம்யூனிகேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டிங்னா என்னென்னு பார்த்துடலாமா? ரூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாமே என்னது, கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு லிங்க்டு டிவைஸ். ஓகேவா? ஸோ இதில் ரூட்டிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து எனக்கு நான் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும் அப்படின்னா எது ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸு. ஸோ அந்த மாதிரி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த லாஜிக் யூஸ் ஆகுது அப்படின்னா ரூட்டிங் லாஜிக்கு யூஸ் ஆகுது. புரியுதுங்களாப்பா? ஸோ ஒட்டு மொத்தத்தில் டேட்டாஸ் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷனில் டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் எப்படி ஆகுது அப்படின்னா 2 மெத்தடில் ஒன்று ரூட்டிங் அப்படிங்கிறது எது பெஸ்ட்டு பார்த்து எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. தட் இஸ் ஏ ரூட்டிங் டெக்னிக். ஓகே, ஸோ ஃப்ளட்டிங் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஓகே
ஃப்ளட்டிங் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எது இருக்காது அப்படின்னா ரூட்டிங் லாஜிக் அப்ளை பண்ணாமல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் ஏ ஃப்ளட்டிங் டெக்னிக். ஓகேவா? அதாவது எக்ஸாக்ட் டேட்டா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா நெட்வொர்க்ஸ்க்குமே சென்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ எல்லா நெட்வொர்க்ஸுமே சென்ட் பண்ணும்போது அங்கே என்ன தேவைப்படாது, நோ ரூட்டிங்கே தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கு தான் வந்து என்ன அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு தான் ஃப்ளட்டிங் கான்செப்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த நெட்வொர்க் வந்து ரோபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோபஸ்ட் அப்படின்னா ஒன்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட ஹோல் சிஸ்டமே என்ன ஆகிடும், டீஆக்டிவேட் ஆகிடும். அந்த நேம்க்கு பேர் ரோபஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரோபஸ்ட் எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா என்னோட ஃப்ளட்டிங் டெக்னிக்கு அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா ரூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாத்தில் மட்டும் தான் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுவேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஆக்டிவேட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, டீஆக்டிவேட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஃப்ளட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸாக்ட் டேட்டா எல்லா இதுலேயும் சென்ட் பண்ணுறதுனால ஒன்ஸ் டிசேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் சிஸ்டமே டிசேபிள் ஆகிடும். அதனால தான் இந்த ஃப்ளட்டிங் டெக்னிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தென் அதுக்கப்புறம் இதில் மெஷ் டோபாலஜியில் 2 விதமான டைப்ஸ் இருக்குப்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் மெஷ் டோபாலஜி, ஃபுல் மெஷ் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபுல் மெஷ் டோபாலஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிவைஸுமே எல்லா டிவைஸோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அது ஃபுல் மெஷ் டோபாலஜி. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபுல் மெஷ் டோபாலஜி. பட் பார்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆஃப் த சிஸ்டம்ஸ் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லிங்க் டு லிங்க் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் சம் சிஸ்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னா வேறு சம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்ஷியல் மெஷ் டோபாலஜிப்பாங்க. ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் மெஷ் டோபாலஜி. ஓகே, தென் அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன, பொதுவாக ஃபீச்சர்ஸ் அப்படின்னாலே இதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லி லைன் அப்படின்னா ஃபுல்லாக லிங்க் ஆகிருக்கும் ஒன்று. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரோபஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஒரு டிவைஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எல்லா டிவைஸுமே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் ரோபஸ்ட். இன்னொன்று இது ஃப்ளெக்சிபிளே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் டு லிங்க் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம கனெக்ஷன் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆஸ் பர் இதில் தான் நமக்கு என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது பண்ணுறது அதெல்லாம் இதில் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறேன்னா நோ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? தென் அட்வான்டேஜ் நான் சொல்கிற அத்தனை பாயிண்ட்டுமே கீ பாயிண்ட்டு. இது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மெஷ் டோபாலஜினா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டுமே எனஃப். நீங்கள் அதை மட்டுமே ஜஸ்ட் வீடியோஸில் பார்த்துட்டு நோட்ஸ் ஸ்கின்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு போனாலே இதுலேருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் இந்த மெஷ் டோபாலஜின்னு கேட்டாங்கன்னா இந்த இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? தென் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் வந்து ரோபஸ்ட் வந்து அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நமக்கு டோட்டலும் ஸ்டாப் ஆகுறதுனால அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத ஈஸியாக பண்ண முடியுது. தென் என்னென்ன செக்யூரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி டேட்டா லோடு வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு கனெக்ஷன்லையும் யூனிக்காக போகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால யூனிக்காக போகும். அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா காஸ்ட் வைஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ரொம்ப சடனாக என்னோட ஒரு நெட்வொர்க்கை வந்து சடனாக கிரியேட் பண்ண முடியாது மெஷ் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி லிங்க் பை லிங்க்குங்கிறதுனால கேபிளோட சார்ஜே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். இன்னொன்று பல்காக வந்து ஒயர் தேவைப்படுது. இதுதான் வந்து அதோட ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டோபாலஜியில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.